ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பைத்தான்ல டேட்டா ஸ்ட்ரக்சர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அந்த கான்செப்ட்னா என்ன? அது எப்படி ஒர்க் ஆகுது? அப்படின்றத நம்ம பைத்தான்ல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு டேட்டாவை ஆர்கனைஸ்டா ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு வே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆர்கனைஸ்டா ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு வே தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஆர்கனைஸ்டா ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய வேனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்கனைஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய டேட்டாவை ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க நம்பர் டைப் ஆஃப் டேட்டா வச்சிருந்தீங்கன்னா, அந்த நம்பர் டைப் ஆஃப் டேட்டா மட்டும் ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணும். கேரக்டர் டைப் ஆஃப் டேட்டா வச்சிருந்தோம்னா கேரக்டர் டைப் ஆஃப் டேட்டா எல்லாம் ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணும். இந்த மாதிரி ஒரு டேட்டாவை ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்றது தான் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னது ஸ்டோர் பண்றது? நம்ம ஏற்கனவே டேட்டா ஸ்டோர் பண்றது என்ன பார்த்திருந்தோம்னா டேட்டா பேஸ்னு பார்த்திருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம்குள்ள நிசாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குன்னா, இந்த நிசாம்ன்றது ஒரு டேட்டா. இந்த டேட்டாவை நம்ம எதுல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம டேட்டா பேஸ்ல தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டேட்டா பேஸ்ல தான் யூஸ்வலா நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்போ என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்லயும் டேட்டா ஸ்டோர் பண்றோம், டேட்டா பேஸ்ல டேட்டா ஸ்டோர் பண்றோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரெண்டுத்துக்கும் நீங்க இப்போ டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். யார் யாருக்கும்னா டேட்டா பேஸ்க்கும் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல டேட்டா ப்ராப்பரா ஸ்டோர் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட டேட்டாவை பர்மனண்டா ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த டேட்டா பேஸ். ஒரு டேட்டா பர்மனண்டா எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டேட்டா பேஸ்ல தான் நமக்கு டேட்டா பர்மனண்டா ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். அப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ல டேட்டா எங்க எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்னு கேட்டீங்கன்னா, இங்க டெம்பரவரியா ஸ்டோர் ஆயிருக்கும். இங்க இருக்கக்கூடிய டேட்டா பர்மனண்டா ஸ்டோர் ஆகாது, டெம்பரவரியா தான் ஸ்டோர் ஆயிருக்கும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் நம்மளோட டேட்டா பேஸ்னு வச்சுப்போம். இப்போ இந்த டேட்டா பேஸில் என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு, சம்திங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு. ஸோ இப்போ இந்த டேட்டாவை நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பைத்தான் டெவலப்பரோட வேலை என்ன? ஒரு பைத்தான் டெவலப்பரோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவை அவரோட ப்ரோக்ராம்ல ஃபெட்ச் பண்ணி ஒர்க் பண்றதுக்காக ஒர்க் பண்றது தான் பைத்தான் டெவலப்பரோட ஒர்க். ஸோ இவர் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாரு. ஸோ பைத்தான் டெவலப்பர் என்ன பண்றாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாரு, அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் கோடிங் எழுதுறாரு. இப்போ அந்த கோடிங்க்கு என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்துட்டு யூஸ் பண்ணுவார், அதாவது ஃபெட்ச் பண்ணுவார். அப்போ இங்க இருக்கக்கூடிய டேட்டா எடுத்துட்டு என்னோட கோட்ல இது ஸ்கிரிப்ட் தான் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா கோடுன்னு சொல்றேன். என்னோட கோட்ல அந்த டேட்டாவை கொண்டுட்டு வைக்கிறதுக்கு நான் எப்படி கொண்டு வைப்பேன்? யூஸ்வலா ஒரு பைத்தான் கோட்ல நம்மளோட டேட்டாவை எப்படி எடுத்துட்டு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு வேரியபிள் மூலமா கொண்டுட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஒரு எக்ஸ்னு ஒரு வேரியபிள் இருந்துச்சுன்னா, அந்த எக்ஸ்ன்ற வேரியபிள்ல இந்த டேட்டாவை நான் கொண்டு இங்க வைப்பேன். கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த வேரியபிள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது. அப்போ ஒரு பைத்தான் கோட்ல பாத்தீங்கன்னா, ஒரு வேரியபிளால என்ன பண்ண முடியுது? ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுது. ஆனா இந்த வேரியபிள் இங்க இருக்கக்கூடிய டேட்டாவை பர்மனண்டா ஸ்டோர் பண்ணி வைக்குதான்னு கேட்டீங்கன்னா, இல்ல, இது பர்மனண்டாலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கல. இது ஒரு டெம்பரவரியா ஸ்டோர் பண்ணி வைக்குது. டெம்பரவரினா அந்த கோட் அந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகுற வரலையும் தான் இந்த டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்துட்டு இங்க யூஸ் பண்ணுமே தவிர்த்துட்டு ஸ்கிரிப்ட் ரன் ஆகாத டைம்ல இதுல இருக்கக்கூடிய டேட்டா ஸ்டோர் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பைத்தான்ல வேரியபிள்ல டேட்டா கொண்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டேட்டா மல்டிபிள் டேட்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குன்னா, நம்ம மல்டிபிள் டேட்டா எடுத்துட்டு ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமா? இப்போ இதுவும் இந்த டேட்டாவையும் எடுத்துட்டு நான் எக்ஸ்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், இந்த டேட்டாவையும் எடுத்துட்டு நான் எக்ஸ்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இது பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருந்தா ஒரு வேரியபிள்குள்ள ஒரே ஒரு வேல்யூ தான் கொண்டு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், மல்டிபிள் வேல்யூவை கொண்டு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ ஆனா பைத்தான்ல பாத்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, மல்டிபிள் டேட்டாவை எடுத்துட்டு ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூ எடுத்துட்டு ஒரு பைத்தான் வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்கிட்ட டேட்டா ஸ்ட்ரக்சர்ல பைத்தான்ல பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கப்புறம் டியூப்பிள் இருக்கு. ஸோ டியூப்பிள், அதுக்கப்புறம் செட்டு, அதுக்கப்புறம் டிக்ஷனரி, டிக்ஷனரி அதுக்கப்புறம் அரே. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம். லிஸ்ட், டியூப்பிள், செட், டிக்ஷனரி இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம். ஸோ என்னவா படிச்சிருந்தோம்னு கேட்டிங்கன்னா டேட்டா டைப்னு படிச்சிருந்தோம். யூஸ்வலா டேட்டா என்ன ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அந்த டேட்டா என்ன ஃபார்மேட்ல சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்டா
இந்த டேட்டா டைப்ல தான் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இதெல்லாம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம்க்குள்ள மல்டிபிள் டேட்டாவ கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் யூஸ் ஆகுது. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் தான் என்ன கான்செப்ட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் பைத்தான்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட். ஸோ பேசிக்காவே ஒரு வேரியபிள்ல நம்ம என்ன பண்றோம்? டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். எங்க இருந்துன்னா ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டா கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, பர்மனண்டா ஸ்டோர் பண்ணி வைக்கல, டெம்பரவரியா தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ஸ்டோர் ஆகக்கூடிய டேட்டா எல்லாமே டெம்பரவரியா தான் ஸ்டோர் ஆகியிருக்கும், பர்மனண்டா ஸ்டோர் ஆகியிருக்காது. ஸோ அட் த சேம் டைம் பைத்தான்ல வந்து நம்மளால மல்டிபிள் டேட்டாவை ஒரே வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட்ஸ் தான் என்ன கான்செப்ட்ஸ்னு கேட்டீங்கன்னா, இந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்றோம். பேசிக்கலி லிஸ்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்? லிஸ்ட் வந்து ஒரு டேட்டா வந்து ஆர்டரா நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ ஆர்டர்டா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறம் இது இருக்கக்கூடிய டேட்டா வந்து ஒன்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா அது சேஞ்ச் பண்ண முடியுமா, சேஞ்ச் பண்ண முடியாது, அதாவது மியூட்டபிளா இம்மியூட்டபிளாலாம் நம்ம படிச்சிருந்தோம். கரெக்ட்டுங்களா? ஸோ லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டேட்டா வந்து நம்மளால வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இது வந்து சேஞ்சபிள். ஸோ நான் இப்போ புரியுற மாதிரி சேஞ்சபிள் எழுதுறேன். ஸோ இதுல வந்து நம்மளால சேஞ்சபிள் பண்ண முடியும். டியூப்பிள் நம்ம படிச்சிருந்தோம். இதுலயும் நம்ம வந்து ஆர்டர்டா டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம். இது உள்ள இருக்கக்கூடிய டேட்டா வந்து மியூட்டபிளா இம்மியூட்டபிளா அப்படின்னு கேட்டா, இது உள்ள இருக்கக்கூடிய வந்து டேட்டா வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால நான் வந்து இது என்னவா எழுதிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அன்சேஞ்சபிள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ அன்சேஞ்சபிள் அப்படின்னு. அதுக்கப்புறம் செட்ன்ற ஒரு கான்செப்ட் படிச்சோம். ஸோ செட்ன்ற கான்செப்ட் எதுக்காக யூஸ் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஆர்டராலாம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. லைக் அன்ஆர்டரா. ஸோ எந்த ஆர்டர்ல வேணாலும் இதுல இருக்கக்கூடிய டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அன்ஆர்டர்டா டேட்டா வந்து ஸ்டோர் ஆகுது. அட் த சேம் டைம் இதுல இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் எந்த ஃபார்மெட்ல ஸ்டோர் ஆகும்னு கேட்டீங்கன்னா, யூனிக்கா ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபார்மெட் கிடையாது. இது உள்ள இருக்கக்கூடிய டேட்டா வந்து யூனிக்கா ஸ்டோர் ஆகும். டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும் அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் டிக்ஷனரி டேட்டா, இந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணி நம்ம என்ன ஒர்க் பண்ணோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து கீ வேல்யூ ஒர்க் பண்ணிருந்தோம். ஸோ ஞாபகம் இருக்குங்களா? கீ வேல்யூன்ற டேட்டாஸ்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கீ வேல்யூ பாஸ் படிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்து அரேஸ் படிக்க போறோம். ஸோ அதை நான் அரேனா என்ன அப்படின்றத நான் காட்டுறேன். எனிவே, ஸோ இப்போ டேட்டா பேஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேட்டா பர்மனண்டா ஸ்டோர் ஆகியிருக்கக்கூடிய இடம். டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம்ல அந்த டேட்டாவை கொண்டு வந்து இங்க வச்சு அதை ப்ராப்பரான வேலை ஆர்கனைஸ்டு பண்ணி அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த மெத்தடை தான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இப்போ கூட கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு தண்ணி ஒரு வாட்டர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ வாட்டர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். தண்ணிலாம் நமக்கு வந்து யூஸ்வலா எங்க இருந்து கிடைக்கும்? நம்ம வந்து டேப் திறந்தா நமக்கு தண்ணி கிடைக்குது. ஆனா பேசிக்கா அந்த தண்ணி எங்க இருந்து நமக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணி வந்து ஆரிஜின் வந்து பூமிக்கு கீழ இருந்து வருது. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ இதுதான் நம்ம பூமி அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இதுக்கு கீழ தான் நமக்கு என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, கிரவுண்ட் வாட்டர் இருக்கும். ஸோ இந்த வாட்டர் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, மோட்டார் போடுவோம். ஸோ இது உள்ள வந்து மோட்டரை இன்செர்ட் பண்ணி, அதுக்கப்புறம் பெரிய பைப்ஸ் இன்செர்ட் பண்ணி, அதுக்கப்புறம் பூமிக்கு மேல நம்ம வந்து ஒரு டேப் இன்செர்ட் பண்ணி, அந்த டேப் மூலியமா நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, அந்த தண்ணியை வந்து நம்ம எடுப்போம். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்படி இருக்கும். அப்போ நமக்கு வந்து இங்க வந்து பக்கெட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்படி தான் நம்ம வந்து தண்ணி யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த தண்ணி எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து பூமிக்கு கீழ இருந்து வருது. அப்ப இந்த தண்ணி பர்மனெண்டா எங்க இருக்குது? தண்ணி பர்மனெண்டா எந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, பூமிக்கு கீழ தான் நமக்கு வந்து வாட்டர் வந்து பர்மனெண்டா ஸ்டோர் ஆயிருக்குது. கரெக்ட்டா? இங்க தான் பர்மனெண்டா ஸ்டோர் ஆயிருக்கு. இப்ப அந்த தண்ணிய நான் என்ன பண்ணணும்னா, வெளிய யூஸ் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? வெளிய யூஸ் பண்ணணும். அந்த தண்ணிய நான் வெளிய யூஸ் பண்ணணுன்றதுக்காக நான் என்ன பண்றேன், ஒரு பைப் போட்டு அந்த தண்ணிய வந்து கீழ இருந்து மேல கொண்டுட்டு வரேன். சோ அப்போ அது மூலியமா நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த தண்ணி வந்து கீழ இருந்து மேல வந்து புல் பண்ணுது. கரெக்ட்டுங்களா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இந்த ப்ராசஸ் நடக்குது பாத்தீங்களா? இந்த பைப் போட்டு நம்ம ஒரு ப்ராசஸ் பண்றோம் பாத்தீங்களா? இந்த ப்ராசஸ தான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு டேட்டாவ ப்ராப்பரா ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ளோ பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த கான்செப்ட்ஸ் தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்றாங்க. பர்மனெண்டா ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கு பாத்தீங்களா? இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, டேட்டா பேஸ்னு சொல்லுவாங்க. சோ அப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆர்கனைஸ்டு வே. இப்போ நமக்கு வந்து தண்ணி வேணும், கீழ இருக்கு. நம்ம அதை எப்படி எடுத்துட்டு வர்றது? நம்ம வந்து இந்த மாதிரியான சில செட்டப் பண்ணாதானே அதை எடுத்துட்டு வர முடியும். அப்போ வந்து ஒரு ஆர்கனைஸ்டு வே நம்ம வந்து மெயின்டைன் பண்றோம். அதே மாதிரி தான் ப்ரோக்ராம்ல வந்து டேட்டா பேஸ் இருக்குது. அந்த டேட்டா பேஸ் என்னோட ஸ்கிரிப்டுக்குள்ள அந்த டேட்டாவை கொண்டுட்டு வரணும். அதை ப்ராப்பரா ஆர்கனைஸ்டு வேக்கு கொண்டுட்டு வரக்கூடிய அந்த மெத்தடுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க இங்க பாத்தீங்கன்னா, தண்ணி வந்து இங்க தான் கீழ தான் பர்மனெண்டா இருக்கும். ஆனா இந்த இடத்துல இங்க வந்து இருக்கக்கூடிய தண்ணி வந்து பர்மனெண்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல தண்ணி வந்து பர்மனெண்டா இருக்காது. எப்போ நம்ம டேப் ஓபன் பண்றோமோ அப்ப புல் பண்ணும். அதுக்கப்புறம் தண்ணி இங்க கொண்டு வந்து கொடுக்கும். எப்ப டேப் க்ளோஸ் பண்றோமோ அதோட தண்ணி வந்து கீழே போயிடும். சோ அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து பர்மனெண்டா இருக்காது. டெம்பரவரியா தான் இருக்கும். எப்ப டெம்பரவரியா இருக்கும்? எப்ப நம்ம டேப் ஓபன் பண்றோமோ அப்பதான் டெம்பரவரியா வாட்டர் உள்ள இருக்குமோ அந்த டைம்ல தான் வாட்டர் உள்ள இருக்கும்.
ஸோ இந்த டேப்குள்ள இருக்கக்கூடிய தண்ணி வந்து டெம்பரவரியா தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம பர்மனண்டா டேட்டா பேஸ்ல தான் வந்து டேட்டா வந்து பர்மனண்டா இருக்கும். அந்த டேட்டாவை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் போட்டு ப்ராப்பரா அதை வந்து மெயின்டைன் பண்றோம். பேசிக்கலி டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்றது வந்து ஒரு டேட்டாவை ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் வைஸ் செட் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்கா டேட்டா ஸ்ட்ரக்சர்னா இதுதான். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னன்றது வந்து ஒரு பேசிக்கா நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்கமிங் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா அரே யூஸ் பண்ணி எப்படி வந்து டேட்டா வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி டேட்டா எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் யூஸ் பண்ணி டேட்டாவை மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிராக்கெட் யூஸ் பண்ணி அது உள்ள டேட்டா கொண்டு வந்து போடும். டியூபிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை மெயின்டைன் பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் சாரி இதுக்கு வந்து ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணோம், இதுக்கு வந்து ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டு நம்ம டேட்டாவை மெயின்டைன் பண்ணுவோம். இதுவே செட்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போடும் கர்லி பிரேசஸ் கொடுத்து டேட்டாவை மெயின்டைன் பண்ணுவோம். இதுவே டிக்ஷனரியா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இதே கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணோம். அட் த சேம் டைம் ஒரு ஒரு காலம்க்கு கீழேயும் காலமோட டைப் ஹெட்டிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஒரு ஒரு மெத்தட் டேட்டா ஸ்ட்ரக்சரோட ஒரு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டிங்கன்னா டேட்டாவை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ப்ரோக்ராம் கோடிங்குள்ள வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுவரையிலும் இதெல்லாம் நம்ம படித்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா அரே யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ஆர்கனைஸ் பண்றது, அதை எப்படி ஸ்டோர் பண்றது, அதை வச்சு எப்படி ஒர்க் பண்றது அப்படின்றத நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.